இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு. திருக்குறள் ஒரு வாழ்வு நூல். அது தமிழகத்தில் செல்வம். அதன் திரண்ட கருத்து எல்லாம் ஒன்றே ஒன்று. அது மக்களால் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் மக்கள் பண்போடு வாழ வேண்டும் என்பது அத்தகைய பண்புகளில் ஒன்றே சான்றாமை. அதனை உடையவரே சான்றோர். தமிழகம் சான்றோரை தனது நாட்டு செல்வமாக கொண்டிருக்கிறது. சேர நாடு வேல முடித்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது ஔவையின் வாக்கு. இதிலிருந்து நிலவளமாகிய நெல்லும், மலை வளமாகிய யானையும், கடல் வளமாகிய முத்தும், மக்கள் வளமாகிய சான்றோரும் தமிழகத்தில் செல்வங்கள் என்ற உண்மையை நன்கு உணரலாம். சான்றாமை என்ற சொல் தமிழ்மொழி ஒன்றுக்கே உரியது. சான்றாமை தன்மை தமிழ் மக்களின் கலை. சான்றாமை பண்பு தமிழகத்தின் தனிப்பட்ட சொத்து. சான்றாமை என்ற சொல்லை பிற மொழிகளில் உரை எழுதி உள்ளார்கள். ஆனால் இன்று 7 மொழிகளில் உலக பொதுமறை திருக்குறளை காணொலிகளாக உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க திட்டமிட்டுள்ள திரைமுன்னோட்ட விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தலைமை பொறுப்பேற்று வருகை புரிந்துள்ள திரு பொன்குமார் அவர்கள் தலைவர், தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். செவாலியர் டாக்டர் விஜிபி சந்தோஷம் அவர்கள், விஜிபி உலக தமிழ் சங்கம் தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். டாக்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ் காவல் கண்காணிப்பாளர், சிலை திருட்டு பிரிவு தடுப்பு, சென்னை அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருக்குறள் செல்வர் டாக்டர் கே சிவகுமார் கூடுதல் கண்காணிப்பாளர் நாகப்பட்டினம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு ஏஎம்வி பிரபாகர ராஜா சட்டமன்ற உறுப்பினர் விரும்பாக்கம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருக்குறள் திரை முன்னோட்ட வெளியீடு காணொலியை பெற்று திருக்குறள் இசை வளாகம் திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள திரு தி வேல்முருகன் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் நிறுவனர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை வருக என வரவேற்கிறோம். இங்கு முன்னிலை புரிய வருகை புரிந்துள்ள திரு புலவர் ரத்தினவேல் அவர்களை தலைவர் தமிழ் உரிமை கூட்டமைப்பு அவர்களை வருக என வரவேற்கிறோம். சமூக செயல்பாட்டாளர் திரு குடந்தை அரசன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு ஆர் தமிழ்ச்செல்வன் சேலம் ஆர் பிரியாணி அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு எஸ் பால்பாண்டி அவர்கள் ஈசி இங்கிலீஷ் கோர்ஸ் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு சி கிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். நடிகர் திரு அகரன் திரைப்பட இயக்குனர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். தமிழ்ச்செம்மல் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். கவிஞர் லண்டன் திரு பொன்ராஜ் அவர்களையும், வழக்கறிஞர் திருமதி உமாசங்கரி அவர்களையும், முனைவர் மா முத்துமாணிக்கம் அவர்களையும், முனைவர் கி லட்சுமணகுமார் ஆன்மீக குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரைப்பட இயக்குனர் திரு பேரரசு அவர்களை வருக என வரவேற்கிறோம். செயலாளர் திரைப்பட இயக்குனர் சங்கம் செயலாளர் திரு பேரரசு அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு வேலு பிரபாகரன் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ஏஆர் கே ராஜராஜா ஆல் இந்தியா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆவடி திருமதி சே வரலட்சுமி தயாரிப்பாளர் பாடலாசிரியர் தமிழ் இயக்கம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். சேலம் சிட்டி பாபு கௌரவ தலைவர் ஆன்மீக குழு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். திரு ஜனா திரைப்பட நடிகர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரைப்பட இயக்குனர் திரு ஆர்பி உதயகுமார் தலைவர் திரைப்பட இயக்குனர் சங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். திரு ஆர்கே அன்புச்செல்வன் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். நடிகர் திரு சிங்காரவேலன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு வேலுசாமி தொழிலதிபர், திருமதி ஜெயசூர்யா உலகத்தமிழ் திருக்குறள் பேரவை, கவிஞர் வாமுரா ரவி செயலாளர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம், இட்லி இனியவன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சமையல் கலை அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவில் தொகுத்து வழங்க வருகை புரிந்துள்ள செல்வி சூரிய நிலா, அரிமா சிந்தை வாசன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைத்த அனைவரையும் திருக்குறளை முன்னோட்டமாக வெளியிட்டு காமித்த
காப்ப வடிவேலு சிவா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஞான திருக்குறள் அறக்கட்டளை தமிழ் போற்றிய வானொலியில் வையகமும் போற்றி போற்றும் உலக பொதுமுறை திருக்குறள் திரை முன்னோட்டம் வெளியீட்டு விழா மற்றும் திருக்குறள் இசை வளாகம் திறப்பு விழா 1330 திருக்குறளையும் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம், சிங்களம் ஆகிய 7 மொழிகளில் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க தமிழ் ஆர்வலர்கள், திருக்குறள் அமைப்பு, தமிழ் சங்கங்கள், தமிழ் இலக்கியவாதிகள், உலக தமிழ் அமைப்புகள் மற்றும் அனைவரும் வருக வருக என அகமகிழ்வோடு இருகரம் கூப்பி வரவேற்று அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.